இன்றைக்கி இருக்கிற இந்த வசதி அந்த காலத்தில் இல்லை. பெரும்பாலும் வந்து விருச்சிக லக்னத்தில் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து உங்களுக்கு விரிவடையணும். விரிவடைஞ்சு தான் குழந்தை பிறப்பு ஏற்படும். பெரும்பாலும் அந்த விரிவடையலைன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல். அந்த காலத்தில் வந்து குழந்தைகள் பிறப்புங்கிறத முதல் பிரசவத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். முதல் பிரசவத்தில் இழந்தவங்க நிறைய பேர் உண்டு. அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாத காலத்தில். இன்றைக்கி ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த தாயனுடைய இழப்பு ரொம்ப குறையுது இன்றைக்கு இருக்கிற கண்டிஷன். ஆனால் அந்த காலத்தில் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மனைவி 3 மனைவிலாம் எதுனாலும் கேட்டால் இதுதான் காரணம். சும்மா அவங்க பண்ணிக்கல. 2 தாரம் 3 தாரங்கிறதெல்லாம் பிரசவத்தில் இறந்து போகிறதுனால. குழந்தை பொழைச்சிக்கும், தாய் இறந்துடுவாங்க, அல்லது தாய் பொழைச்சிக்குவாங்க, குழந்தை இறந்துடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்து தான் தப்பி பொழைச்சி தான் வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை. ஆமாம், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் சாதாரணமாக இருக்குது. ஆனால் அந்த சின்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஆமாம், அந்த கஷ்டத்தை அனுபவித்து தான் அவங்க பிரசவங்கிறது அது ரொம்ப மறுபிறவி தான். அது இன்றைக்கி கொஞ்சம் எளிதாக போச்சு. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த காந்தாரியினுடைய நிகழ்வு இங்கிட்டும் நடக்குது இல்லைங்களா, அது தாங்கணும். அந்த வலியை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்கள அப்போ அந்த விருச்சிகத்தினால தாங்கவும் முடியும், தாங்கி பிழைக்கவும் முடியும். அதெல்லாம் எனக்கு ஏன்னா எங்கள் வீடுகளில் வந்து 2-3 விருச்சிகம் இருக்குது. 2வது வந்து உங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து டேட்ஸ் வந்து உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம்லாங்க. 2 முக்கியமான காரணங்கள்னா இவங்க தண்ணீர் குடிக்கணும். அதுதான் முக்கியமானது. மேச லக்னம் சரி விருச்சிக லக்னம் சரி தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. தண்ணீர் குடிக்காதனால அவங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் பெரும்பாலும் கொடுக்கும். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேரேஜ் ஆகிட்டுனா அது உங்களுக்கு கிளியர் ஆகுது. பெரும்பாலானவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு மேரேஜுக்கு பிறகு தான் இந்த பீரியட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகுங்கிறது அனுபவபூர்வமாக நிறைய பேர் இந்த விருச்சிக லக்னத்தை ஆராய்ச்சி நம்ம பண்ணதில்லை தெரிஞ்சுக்கிட்டது. அப்போது அதனுடைய இன்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள். மகாபாரதத்துக்குள்ளே காந்தாரியினுடைய வாழ்வியலை நம்ம பார்க்கும்போது அதற்கு பிறகு இருக்குது பாருங்கள். அதுக்கு பிறகு குழந்தை பிறப்புங்கிற பேச்சே இல்லையா. ஒன்ஸு தானே காந்தாரி அந்த 100ங்கிறது ஒரே இதை முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறல. ஆனால் குந்தி அப்படி இல்லையா, உங்களுக்கு 1 by 1 பார்த்துக்கிறேன். அது இல்லாமல் தன்னுடைய சகோதரிக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் மகாபாரதத்தில் இன்னும் நிறையா பேச வேண்டிய பகுதியெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது மகாபாரத கதைக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கும்போது நிச்சயமாக காந்தாரி அங்கே இருப்பாங்க. காந்தாரியுடைய பங்களிப்பு அங்கே இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளை வந்து அவங்க காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாங்க. வித்தைகளை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கல்வியெல்லாம் ஆரம்பிக்குது. கல்வியில் தேர்ச்சியும் பெறுறாங்க. அதில் அர்ஜுனன் தனித்துவமாக தேர்றான். இந்த பாண்டவர்கள் 5 வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வித்தைகளை கற்று, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் பின்னாடி பயனளிக்க போகிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க வித்தைகளை வந்து ரொம்ப சிரத்தையாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே பக்கம் இந்த பக்கம் கௌரவர்கள் பக்கம் வந்து இருக்கிற துரியோதன் மட்டும் கதாயுதத்தை தான் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா பீமனுக்கும் அவருக்கும் தான் ஆகாது. அதனால் தன்னை வந்து பலசாலியாக வைத்துக்கொள்ளணும்னு துரியோதனன் வந்து ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணுவார். தனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு பக்கம் அவருக்கு இருக்கும். அதனால் எப்படியாவது பீமனை வந்து அழிச்சிடணும் பார்ப்பார். முயற்சிகள் எல்லாமே பீமனுக்கு ப்ளஸ்ஸாகவே போய்கிட்டுருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம். இங்கே காந்தாரியினுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த துரியோதனன் செய்யக்கூடிய சதிவலைக்கெல்லாம் திருராசனும் உடந்தையாவார். காந்தாரியினுடைய அறிவுரை அங்கே இருக்கும். என்னென்னா காந்தாரி ஏன்னு கேட்டிங்கன்னா செவி வழியாக செய்தியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருடைய முகத்தையும் பார்க்கல. அப்போது பேசுகிற துணியிலேயே எது சரி எது தவறுங்கிறத கண்டுபிடிக்கிற வல்லமையில் காந்தாரி இருக்காங்க. திருராசனுக்கு வந்து தன்னுடைய மகனை எப்படியாவது உட்கார வைக்கணும், அரியணையில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவுன்னே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு இடையூறாக அந்த பாண்டவர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய தவிப்பு. இதற்கு ஏதாவது ஒரு வகையில்
பாண்டவர்கள் இல்லாமல் துரியோதன ஆட்சி அமைச்சிட முடியுமா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவராலையும் வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுவார், சூழ்நிலைக்கு ஒத்து போய்கிட்டே இருப்பார். யாரும் துரியோதனுடைய செய்திக்கெல்லாம் ஒத்து போவார். அப்போ காந்தாரி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தான் முட்டுக்கட்டை போடுவாங்க, நீதி நியாயங்களை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது திருதராசன் சொல்லுவார், எனக்கு நான் சொல்கிறதுக்கு எப்போதுமே நீ மறுப்பு தெரிவிக்கிறேன், நான் செய்கிற செயலை பூராமே நீ தவறுனே சுட்டி காட்டுறியே, அந்த அரியணை எனக்கு உரியது தானே, எனக்கு உரிய அரியணையை நான் என் மகனுக்கு கொடுக்கப்படாதா, அதற்கு இவர்கள்லாம் இடையூறாக தானே இருக்காங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் எனக்கு அப்படி தானே இருக்கு, நான் என்னுடைய பிள்ளைக்கு நான் செய்கிற துரோகமாக நினைக்கிறேன் பாரு காந்தாரிக்கிட்ட. அது எப்படி துரோகமாகும், உங்களுக்கு தான் உரிமை இல்லைன்னு ஆகிப்போச்சு. இல்லை காபந்த அரசு தானே, உங்களுக்கு காபந்த அரசு தானே நீங்கள் இருக்கீங்க. நியாயமாக இது பாண்டவர் அமைச்ச இது இல்லையா, பாண்டவனுடைய புத்திரர்களுக்கு சேர வேண்டியது தானே இது, அவர்கள் வேண்டாம்னா தானே நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு காந்தாரி நியாயத்தை தான் சொல்கிறாங்க, நியாயத்தை தான் சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் கூட இப்போ இந்த சூது விளையாட போகும்போது காந்தாரிக்கு தெரியாது, ஓலை அனுப்பிச்சதோ அவங்க வர்றதோ சூது விளையாடுறதோ தெரியாது. சூது விளையாடுறாங்கன்னு தெரியும், ஆனால் சீரியஸாக பாஞ்சாலியை கொண்டு சபையில் நிறுத்துகிற அளவுக்கு போகுங்கிறது தெரியாது. ஏன்னா பாஞ்சாலியினுடைய அலறல் சத்தம், அவங்களுடைய இதில் இருக்கிறாங்க பாஞ்சாலி. இப்போ பாஞ்சாலியை கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அரண்மனைக்கு. அப்படிங்கும்போது தான் காந்தாரிக்கு பிரச்சனையாகுது. அது வரைக்கும் அவங்க சபையில் இல்லை. என்ன சூது விளாட்றாங்க, சூது விளாட்ற இடத்துல அவங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் இழக்க பாஞ்சாலியினுடைய சபதத்துக்கு வந்துடுது. அப்போ காந்தாரி என்ட்ரி ஆயிடுறாங்க. பெண்ணே இதுக்கு மேலே சபிக்காது, நிறுத்து அப்படின்ட்டுவாங்க காந்தாரி. அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதை அனுமதிச்சிங்க, ஒரு அரசனாக இருந்து கொண்டு இந்த மாதிரியாக ஒரு பெண்ணுக்கு நிற்கிற அநீதிக்கு நீங்கள் எப்படி உறுதுணையாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி காந்தாரி சொல்லி என்ன சொல்லுவாங்க, அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படிமா. திருதாசன் பயந்துருவார். ஏன்னா காந்தாரியோட பேச்சுக்கு யாருமே அங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது. பீஷ்மராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், துரியோதனன் முதற்கொண்டு யாராக இருந்தாலும், சகுனி முதற்கொண்டு எல்லாருமே காந்தாரிக்கு கட்டுப்பட்டே ஆகணும். அப்போ சொன்னவொன்னே இங்கே எல்லாமே என்னடா அது இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஆகி போச்சு. சகுனியால் கூட ஒன்று, ஆனால் அதுலேயும் சகுனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நீ சொல்வதெல்லாம் சரிதான் சகோதரி, கொடுக்கலாம், இனாமாக கொடுக்கலாம். இனாமாக கொடுத்தால் தர்மன் வாங்கி கொள்ள மாட்டானே. ஒரு அரசன் எப்படி ஒரு ராஜ்யத்தை பிச்சையாக எப்படி போகிறோம் அப்படிங்கிறார் சகுனி. அது சரியாக வராது அப்படின்னு மறுபடியும் கிளப்பி மறுபடியும் சூது விளாண்டு அது பணைய பொருளாக 12 ஆண்டு வனவாசம், ஒரு வட்டம் அஞ்ஞானவாசம்னு சொல்லி அந்த பொசிஷனுக்கு கொண்டாந்து சகோதரி மீறி கொண்டாந்து அவர் அங்கே நிறுத்துறாரு. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்னது செய்யுங்கன்னு சொல்லாமல் காந்தாரியும் அந்த சூழலுக்கு ஒத்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அரச நியதிங்கிறது பெண்களுக்கு அவ்வளோ பார்க்க தெரியாமல் இருக்கலாம். அவங்க ஒரு பெண்ணு அவமானப்படுத்தப்பட்டாங்க, அந்த பெண்ணு சபிக்கிறா, இந்த குலமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னா அதுக்குள்ளே எல்லா சபதமும் முடிஞ்சு போச்சு. பீமன் போட்டுடுறான், அர்ஜுனன் போட்டுடுறான், தர்மன் தான் சபதமே போடல. அவர் ஏன் போட போகிறார், அவனுக்கு முன்னாடியே தெரியும் எல்லாம் அழிய போகிறது தான். ராஜசீயாகம் பண்ணுறப்ப தெரிஞ்சு போச்சு. நாரதரை போய் சொல்லிட்டாரு, கிருஷ்ணனும் சொல்லிட்டாரு, இந்த யாகம் நடத்தினா எல்லாம் அழியப்பான்ட்டார். அப்போது அவர் சபதம் போகிறது உன்னோட விதியின் வழி போய்த்தான் ஆகணுங்கிற மாதிரி கட்டாயத்தில் தர்மர் இருக்கார். அதனால் அர்ஜுனனும் பீமனும் அப்படி இருக்க முடியல. இப்போ சபதம் போட்டு முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் இப்போ 12 ஆண்டு வனவாசம் போயிடுறாங்க. வனவாசம் போனாலும் 12 ஆண்டு நிம்மதினு திருராசன் இருந்தாலும் காந்தாரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இரவும் திருராசனோட பேசி வந்தவொன்னே அவங்களுக்குரிய பங்கை நீங்கள் கொடுங்க. ஏன்னா பிரித்து கொடுத்தாச்சு, பிரித்து கொடுத்தா அவங்க தனியாக போயிட்டாங்க, தனியாக போனது சூது விளாண்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே இந்த உலகம் பேசும், இந்த நாடு பேசும். இந்த மாதிரி ஒரு அவுப்பேரை ஏன் நீங்கள் தேடிக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு சிக்கல் இருந்தாலும் இல்லை நியாயம் தான் பார்க்குறாங்களா. இல்லை காந்தாரி நியாயம், அனுச நட்சத்திரம், அது தராசு மாதிரி பிடிச்சி தான் பார்க்கணும் வச்சுங்களேன். நியாயத்தை பேசுவாங்க. சனியினுடைய சனினாவே நியாயம்தான் அது
பாராபட்சம் இல்லாத நியாயம். விருச்சிக லக்கணமாக இருந்தாலும் காந்தாரி இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற மனிதர்களை நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இருந்தாங்கனாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தியாசமான நியாய தர்மம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காந்தாரி வந்து ஒத்துழைக்காத மாதிரியே ஒத்துழைச்சிக்கிட்டு நியாயத்தையும் பேசிக்கிட்டு அதர்மம் நடக்கும்போது பேசாமல் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு முரண்பாடாக இருக்காங்க இல்லைங்களா. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேர்த்து தான் பேசுகிறாங்களே தவிர வேறு யாரிடமும் இதை பற்றி அவங்க பேசுவதாக இல்லை. விதுரன் ஒரு ஆள் பேசுவார், அவரும் நியாய தர்மத்தை பேசுவார். ஏன்னா அவர் வழியாக தான் அங்கே என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுலாம் அவங்க காந்தாரி தெரிஞ்சுக்குவாங்க. தம்பியை நம்ப முடியல, நம்ப மாட்டாங்க. ஆமாம், சகுனியை நம்ப மாட்டாங்க. ஏன்னா 11ஆம் இடத்து ஆளாக இருந்தாலும் கூட அவர் 8ஆம் இடத்து ஆளும் கூட அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆளும் கூட அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கார். அப்போது இந்த இப்போ நடைமுறையில் வாழக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களுடன் வாழ்வாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிடுவாங்க, ஆனால் செயல்படுத்த முடியாத இடத்துல இருப்பாங்க. பவர் யூஸ் பண்ண முடியாது. சொல்லி நடத்தக்கூடியவர் வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. கணவனாக எடுத்துங்க, பிள்ளைகளாக எடுத்துங்க, யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், உறவுகளாக எடுத்துக்கலாம், ஒரு நிர்வாகத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம். சொல்லுவாங்களே சொல்ல அதை நடைபடுத்துறது ரொம்ப சிக்கலாக சூழ்நிலையை சந்திக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொறுமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலன்னு பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு போகலாம்லன்னா அதுவும் போக மாட்டாங்க. நான் இதை வந்து காப்பாற்றணும்னு உட்காந்துருக்கேன், நான் இந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கிறேன். அவங்களாம் என்ன போச்சா, அவங்களாம் அவங்கள போக சொல்ல மாட்டாங்க, நீங்களே தான் போகணும், அதுவும் போக மாட்டாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படிம்பாங்க. அப்புறம் வேலை ரிசைன் பண்ணிட்டு போனால் போக மாட்டாங்க. இந்த மாதிரியாக ஒரு முரண்பாடு இருக்கும். இப்போது கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பெண் மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தது செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஆனால் முரண்பாடாக இவங்களும் சேர்ந்து கண்ணை கட்டிக்கிறாங்க, எனக்கும் சேர்ந்து யாராவது வேலை செய்யுங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, யோசிக்காமல் சபதம் பண்ணுறது எது இவங்க பண்ணது ஒரு விதத்தில் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு பாடுறா, கணவருக்கு வந்து கண்ணு தெரியாத உலகம் தெரியாதுனால தனக்கும் தெரிய வேண்டாம். ஆனால் அவங்க இருந்தாலும் பார்த்துக்கணுங்கிற அதுதானே பார்த்துக்கணும். அவசரத்தில் போடுற சபதங்கள். பீஷ்மரும் அதே தானே போடுறாரு, அவசரத்தில் தானே போடுறாரு. ஒரு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கும் போது அசாத்தியமான விஷயத்தை பண்ணிடுறது. அப்போ அந்த மாதிரியாக ஒரு பின் விளைவுகளை யோசிக்காமல் சபதம் இடுவது, சத்தியம் செய்வது, அதில் போய் மாட்டிக்கிறது இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். அந்த இடத்த விட்டு நகலாமலும் இருக்க முடியாமலும் ஒரு நெருக்கடிக்குள்ளே இவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அனுச நட்சத்திரம் பகுதி அவங்களுடைய லக்னமாக விருச்சிக ராசியில் இந்த அனுச நட்சத்திரம் ஆரம்பிக்கிற பகுதியிலேருந்து உங்களுக்கு 26 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதான் அந்த ராசியில், அதாவது 213 டிகிரி 20 கலையிலேருந்து 226 டிகிரி 40 கலை வரைக்கும் இந்த அனுச நட்சத்திர பகுதி இருக்கும். இந்த பகுதியை லக்னமாக கொண்டவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் இல்லை, ஏதோ ஒரு விதமான அவங்கள சுற்றி ஒரு சிக்கல் இருக்கும். சிக்கல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.